சென்னை பம்மல் பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளாக அவுட்டோர் கேட்டரிங் துறையில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய சேஷா கேட்டரர்ஸ் நிறுவனத்தின் சிறப்பினை இன்றைய தகவல் உலா நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இந்நிறுவனத்தின் உரிமையாளர் திரு எம் சுந்தரராமன் அவர்கள் இந்நிறுவனத்தை குறித்தும் அவுட்டோர் கேட்டரிங்கின் முக்கியத்துவம் குறித்தும் நேயர்களுக்கு விளக்குகிறார். நமஸ்காரம். குருவே சரணம். சென்னையில் பம்மல்லேருந்து சேஷா கேட்டர்ஸ் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சுந்தரராமன் கல்பனா பேசுகிறோம். இந்த நிறுவனத்தை நானும் மிஸ்ஸஸும் சேர்ந்து ஆரம்பித்தோம். ஒரு 15 வருஷமாக நல்லபடியாக போயிட்டு இருக்கு வாடிக்கையாளர் துணையோடு. இப்போ நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஆற்றுல சமைக்க முடியாத சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு இருக்குது. ஆற்றுல 50 பேர் சாப்பாடு வேணுங்கும் போது நிறைய பேர் பண்ணுறதுக்கு யோசிக்கிறோம். 50 பேருக்காக நாங்கள் பண்ண மாட்டோம்னா அந்த மாதிரி இல்லாமல் மினிமம் 50 பேர்லேருந்து பண்ணித்தரோம். அவளுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி உணவு வகையில் பண்ணித்தரோம். அடுத்தது எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா பிராமின் மேரேஜ் முக்கியத்துவம் கொடுத்து நிறையா பண்ணுறோம். நாங்கள் பிராமின் மேரேஜில் பார்த்திங்கன்னா கோலம் முதல் கட்டு சாதக்கூடங்கிறது 3 நாள் மேரேஜுடைய ஃபங்க்ஷனுடைய அது மார்னிங் விரதம் ஆரம்பித்து மத்தியானம் நிச்சயதார்த்தம், ஈவினிங் மாப்பிள்ளை அழைப்பு, சாயந்தரம் ரிசப்ஷன், அடுத்த நாள் காத்தால முகூர்த்தம், ஈவினிங் நலங்கு, அப்புறம் அதுக்கு அடுத்து சாந்தி முகூர்த்த அலங்காரம் பண்ணி அவளுக்கு பண்ணித்தரது. அதுக்கு அடுத்த நாள் கட்டு சாத கூட பண்ணி அவளை ஆற்றுக்கு அனுப்புகிற வரலும் எல்லாருடைய பொறுப்பும் எங்கள் ஆற்று கல்யாணம் ஆரம்பியே நாங்கள் நடத்தி கொடுக்குறோம். அவளுக்கு எங்களுக்கும் எந்த வித டிஸ்டன்ஸ் இல்லாத மாதிரி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனும் அவளுக்கு என்ன பண்ணுறாலோ அதை எங்கள் குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷனாக நினச்சி நாங்கள் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். இது வரலும் கஸ்டமருடைய ஃபீட்பேக் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் இது நெகட்டிவ் ஃபீட்பேக் கிடையாது. எல்லாருமே திருப்பி நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்து நான் அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு கல்யாணம் பண்ணுறோம், ஒரு பெரிய ஆர்டர் பண்ணுறோம், திருப்பி அடுத்த நாள் கூப்பிட்டு எனக்கு 25 சாப்பாடு வேணும்னா நிறைய கேட்டர்ஸ்கார பண்ணுறது கிடையாது. யோசிக்கிற 25 சாப்பாடு எங்களுக்கு ஆள் இல்லை, ஏதாவது ஒரு ரீசன் சொல்கிறாங்க. மற்றவளை குறை சொல்ல வரல, அவளுடைய இது எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் அந்த மாதிரி இல்லாமல் அந்த 25 பேர் கேட்டாலும் நாங்கள் பண்ணி கொடுத்து அவளை நம்ம கஸ்டமராக வாடிக்கையில் தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை தவிர நாங்கள் ஒரு 2011 இங்கே பம்மல் மார்க்கெட் ரோட்டில் ஹோட்டல் போஜன் ஒன்று ஆரம்பித்தோம். ஏன்னா நிறையா வாடிக்கையாளர் அடிக்கடி வீட்டில் பார்க்க வேண்டியதாக இருக்குது, நீ ஒரு ஆஃபீஸ் போட்டால் நல்லா இருக்கும்னு சொன்னதுனால ஒரு ஆஃபீஸாக ஆரம்பித்தது தான் இந்த ஹோட்டல் போஜன். பட் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் போஜன் இப்போ நல்லபடியாக போயிட்டு இருக்கு. பம்மலில் சின்ன டெய்லி ஒரு 10 சாப்பாடு 5 சாப்பாடு கேட்குறவளுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு பிஸ்னஸாக இல்லாமல் சர்வீஸ் மோட்டிவோட பண்ணுறதுனால குறைஞ்ச மார்ஜினில் தான் இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கோம். மற்ற மாதிரி ஒரே ஃபங்க்ஷனை பண்ணோம், அதோட முடித்தோம், அதுக்கப்புறமா அந்த வாடிக்கையாளர் வேண்டாங்கிற மாதிரி இல்லாமல் வாடிக்கையாளர் திரும்பி நம்மள்கிட்டே வரணும், சைக்கிள் நம்மள்ட்ட ரொட்டேஷனில் இருக்கணுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சார் நம்ம கடையில் பார்த்திங்கன்னா கடையிலையும் கேட்டரிங்லையும் பார்த்திங்கன்னா அசோகாலா ஃபேமஸ். நமக்கு இங்கே சென்னையில் திருவையாறில் தான் அசோகாலா ஃபேமஸ். இங்கே சென்னையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் யாரும் பண்ணுறதில்ல. அதை நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுறோம். டெய்லி பார்த்திங்கன்னா நமக்கு மினிமம் ஷாப்லேயே ஒரு 5 kg 10 kg அந்த மாதிரி மூவ் ஆகிற அளவுக்கு இருக்குது. எந்த கஸ்டமர் எந்த டிஃபன் சப்போஸ் பார்சல் வாங்கினாலும் அதில் அசோகாலா கேட்டு வாங்க போக மாட்டாங்க. அந்தளவுக்கு ஸ்பெஷாலிட்டி நம்மளுடைய ஸ்வீட்டு. ஸோ நம்ம கஸ்டமர்கிட்ட வச்சுக்க ரிலேஷன்ஷிப் பொறுத்தா நமக்கு இந்த கேட்டரிங் பிஸ்னஸ் நம்ம ரெகுலராக ரன் பண்ணுறது நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மண்டபம் எவ்வளோ பெரிய மண்டபம் இருக்கோ அந்தளவுக்கு மினி ஆளும் நிறைய ஆகிடுது. இப்போது முன்னாடி பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர்னா சித்தி சித்தப்பா மாமா மணி எல்லோரும் சேர்ந்து சமைச்சு கொடுத்து அந்த ஃபங்க்ஷனை பண்ணி கொடுத்துட்டு போயிடுவா. இப்போ யாராச்சுலையும் பார்த்திங்கன்னா இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவளுடைய குடும்ப சூழ்நிலை இல்லை. ஸோ 25 சாப்பாடு 50 சாப்பாடுனா கூட நம்ம வெளியில் தான் ஆர்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறவளுக்கு அந்த மினி ஆள்லாம் ஃபங்க்ஷன் கொடுத்தோன்னா போய் அங்கேயே பண்ணி கொடுத்து பரமாறி நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு வரோம். மினிமம் 50 பேர்லேருந்து மேக்ஸிமம் 5000 பேர் என்ன சொன்னாலும் வித்தின் வீக் டைம் கொடுத்தா கூட பண்ணி கொடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ A to Z கேட்டரிங்கில் பார்த்திங்கன்னா இப்போ கோலம் போடுறது, வைத்திய சாமான், சீர்பச்சனம், தாம்பூல போய், அப்புறம் மாப்பிள்ளையாத்துக்கு பொண்ணாத்துக்கு தேவையான இதர ஏற்பாடுகள், ப்ளஸ் அவளை பிக்கப் ட்ராப் பண்ணோன்னா அதுக்கு தேவையான ட்ராவல்ஸ் வசதி, அப்புறம் அவளை வரவேற்கிறதுக்கு லேடிஸு, சப்போஸ் அவள் ஹெல்ப்புக்கு வீட்டுக்கு சமையலுக்கு 2 நாள் யாரும் சமைக்கிறதுக்கு மாமி வேணும்னா மடி சமையல் சென்டர் பண்ணுறதுக்கு மாமி அனுப்புறது. சில இடத்துல பார்த்திங்கன்னா வயசான 90 வயசு மேலே இருப்பாள், இவளுக்கு மடி சமையல் தான் சாப்பிடுவா. இந்த 8 வேலையுமே நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா அதே ரூம் ரெடி பண்ணி அவளுக்கு மடி சமையல் பண்ணி போடுறது. இதெல்லாம் ஸ்பெஷாலிட்டி நம்மளுது. நிறைய பேர் மடி சமையல்லாம் ஒத்துக்கிறது இல்லை. இந்த காலகட்டத்தில் மண்டபத்தில் இருக்கல, மேன் பவர் இல்லைன்னு நம்ம அதெல்லாம் ஏற்று பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
அடுத்த ஏற்பாடு பார்த்தீங்கன்னா சிலர் வந்து இந்த ஃபோட்டோ வீடியோ அதுவும் கேட்குறாரு நம்மகிட்ட. அப்புறம் ரிசப்ஷன் பேக் ட்ராப் அதெல்லாம் நீங்களே பண்ணி கொடுத்துருங்க, நாங்கள் வெளியூரில் இருக்கோம், எங்களால் அரேஞ்ச் பண்ண முடியாதுங்கிறனால அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி தரோம். கஸ்டமருக்கு என்ன வித வசதி இருக்கோ ஏர்போர்ட்டில் போய் பிக்கப் பண்ணி மண்டபத்துக்கு வரவேற்று திருப்பி அவள் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுற வழி எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம். அவள் எதுக்கும் எந்த வித எதுக்கும் வெளியில் இன்னொரு தேர்ட் பார்ட்டி போய் மீட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அவள் ரூம் போடுறதுலேருந்து அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து அவளை பிக்கப் பண்ணுறதுலேருந்து அவள் சப்போஸ் அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு 2 பேர் வேணும், லேடிஸ் வேணும் அந்த ரூமுக்கு, நான் கூட அது கொடுத்து அவளுக்கு எல்லா வசதியும் பண்ணி தரோம். அதனால் மெயின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 2 தான் மெயின். ஃபஸ்ட்டு மண்டபம், அடுத்தது கேட்ரிங். அதுக்கு அடுத்தது அவள் ஜுவல்ஸ் வாங்குறது, அவள் பர்சனல் திங்ஸ் எல்லாமே அதுக்கு அடுத்ததாக தான் பார்க்குறா. ஒரு கேட்ரிங்கோட பண்ணாலே அது A to Z எல்லாம் கவர் ஆகிருக்கிற மாதிரி எல்லாருடைய கஸ்டமருடைய மென்டாலிட்டி அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுது. இப்போ நியூ கஸ்டமர் தேடி போகிறதுங்கிறது ரொம்ப டஃப் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில். நம்ம சைக்கிளில் பண்ணுற பிஸ்னஸை கரெக்டாக பண்ணாலே அந்த சைக்கிள் மூலிமா நம்ம பிஸ்னஸ் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு நம்ம புது கஸ்டமர் போய் மீட் பண்ண முடியாது நம்ம கண்டிப்பாக. ஏன்னா அவள் டேஸ்ட் எப்படி இருக்கே என்ன இதுன்னு கேட்பா. சப்போஸ் சின்ன குறைனா கூட நம்ம பெரிய குறையாக சொல்லிட்டு போயிடுவா. நம்ம சைக்கிளில் பிஸ்னஸ் பண்ணுறது பெஸ்ட். அவளாலே நமக்கு நிறைய ரெஃபரன்சஸ் கிடைக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போகிறோம், ஏதாவது மாப்பிள்ளை பொண்ணு இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம தெரிஞ்ச ரெஃபரன்ஸ் எதாவது இருந்தது, ஜாதகம் கையில் இருந்தால் கூட அதை கூட பரிவர்த்தனை பண்ணி கொடுத்து பார்த்து அவளை ஃபிக்ஸ் பண்ணி கடந்த ஒரு 2 வருஷமாக. ஸோ அதில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம் நம்ம இதில். அடுத்தது நிச்சயம் பத்திரிக்கை அடிக்கணும், மற்றபடி தாம்பூல போய் ஏதாவது வேணும், அவளுக்கு ஏதாவது ஸ்பெஷாலிட்டி கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும், கார்பரேட் கிஃப்ட் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் அதுவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரோம் அவளுக்கு. இப்போ நம்ம ஒரு ஃபேமிலினா பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா புண்ணியஜனம் முடிஞ்சோன்னா ஆயுஷ்வமம், ஆம்பளை பசங்களாக இருந்தால் உபநயனம், பொண்ணுங்களாக இருந்தால் திரடி குழி பண்ணுறோம். அது முடிஞ்சோன்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னே சீமந்தம், திருப்பியும் வந்து ஆயுஷ்வமம் புண்ணியஜனம் லைட்டாக வரும். கல்யாணம் முடிஞ்சு 60 வயசு ஆச்சுன்னா பீமன சாந்தி சத்தியபூர்த்தி சதாபிஷேகம்னு லைட்டாக எல்லாமே பண்ணித்தரோம். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு என்ன வாரத்தில் ஒரு கோலம் போட்டுட்டா இறகோலம் போட்டுட்டா அப்படின்னா நம்மளை கூப்பிட்டா என்ன ஏதுங்கிறதோ எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அவன் இன்னொருத்தரை தேடி போகணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்ற மாதிரி வாங்க மாமா ஆற்றுல கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து பேசணும்னு கேட்கும்போதே நம்ம முதல்ல போய் அவள்கிட்ட பேசிவிட்டு நீங்கள் எதாவது பட்ஜெட் பிளான் பண்ணிக்கலாம் முதல்ல அவளை கேட்போம். நம்ம நம்ம பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்கேன். எல்லாருமே ஆற்றுல ஏதாவது ஒரு விசேஷம்னா முதல்ல பட்ஜெட் தான் பிளான் பண்ணுவாள். சப்போஸ் அது ஒரு 5 லட்ச ரூபா பட்ஜெட்னா இந்த 5 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் கவர் ஆகும். இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் எது பண்ணாலும் சாப்பாடு விஷயத்தில் குறை வைக்காதீங்க. அதை நம்ம திருப்தியாக பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் என்ன பட்ஜெட் கம்மியாக சொன்னோம் அதனால் வந்து சாப்பாட்டில் ஏதாவது குறை வச்சுட்டு மாமனை எதிர்பார்க்காதீங்க. சாப்பாட்டுக்கு இதுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது. மினிமம் ஒரு 1000 பேர் 1500 பேர்னா ஒரு 6 லட்ச ரூபாய் A to Z எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். அவளுக்கு நல்ல கிராண்டாக பண்ணோன்னா 8 லட்சம் 10 லட்சம் அவளுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பண்ணலாம். நம்ம ஒரு மண்டபத்தில் 3 நாள் மேரேஜ் பண்ணுறோம், ஒரு 7.5 லட்ச ரூபாய் பண்ணி முடிக்கிறோன்னா அதே மேரேஜ் ரிசார்ட்டில் பண்ணிங்கன்னா 25 லட்ச ரூபா ஆகும். ஸோ இதான் வந்து காஸ்ட்டுடைய டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த வாடிக்கைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணி தரலாம். எதாக இருந்தாலும் நான் இந்த காஸ்ட்டு தான் பண்ணுங்கிறது எந்த வித கமிட்மெண்ட்டும் நமக்கு கிடையாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, வெப்சைட் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. எது மூலியமானாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வீட்டு கல்யாணமே எங்கள் வீட்டு திருமணம் மாதிரி நினச்சி தான் பண்ணித்தரோம். அதனால் எந்த வித கவலையும் படாமல் நீங்கள் தைரியமாக உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனை எனக்கு கொடுக்கலாம்.